நல்லவனாரு ரொம்ப நல்லவனா இருக்காத அப்படிங்கிற விஷயத்த நம்ம சீரியல்களில் நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கேரக்டராக சில சமயங்களில் மீனா இருக்காங்களோன்னு தோணுது. ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக செஞ்சாங்க. நேற்று எபிசோடில் அவங்க பண்ண விஷயங்களாகட்டும், இன்றைக்கி வந்து அவங்க ரோகிணிகிட்ட போய் டபக்கு டபக்கு டபக்குன்னு கேள்வி கேட்டதாகட்டும், எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு லேடி கான்ஸ்டபிள் அனுப்பி அந்த ரோகிணியை கூட்டு வா அப்படின்னு அனுப்ப மீனாவும் உடனே கிளம்புறாங்க கூட. உடனே வந்து மீனா கிளம்பி போயிட்டு நான் போய் கூட்டம் தரேன் அப்படின்னு சொல்ல உடனே இப்போ கரெக்டாக ஒரு கேள்வியை வந்து இப்போ முத்து கிட்டக்க மீனா கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, எங்க போய் ரோகிணியை கூட்டம் தான் பாவம் இல்லையாங்க அப்படின்னு உடனே, அப்போ நான் வேணா உள்ளே போயிருந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கேட்குறாரு. ஐயோ இல்லை இல்லைங்க நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. போய் கதவை வேகமாக தட்டி ரோகிணின்னு வெளில வந்ததுக்கப்புறமா முதல்ல மரியாதையாக தான் கேட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில், இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க, நான் உங்களை பற்றி இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னா, என்ன வேணா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாவே அவங்க பதில் சொல்ல உடனே இவ்வளோ ஒரு மோசமான விஷயத்த பண்ணியிருக்கீங்க, ஆள் வச்சு அடித்தது சிட்டி அப்படின்னுட்டு இந்த சிட்டியை அனுப்பி விட்டது ரோகிணி அப்படின்னோடனே மனோஜெல்லாம் உள்ள வந்துட்டார். என் பொண்டாட்டி ஒன்றும் ரொம்ப டீசெண்டானது, உன் புருஷன் மாதிரி ஆள் விட்டு அனுப்புகிற ஆள் கிடையாது, அடிக்கிற ஆள் கிடையாது, ஒன்றும் ரவுடி கிடையாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அவள் ஃப்ராடு தான், ஆனாலும் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு இந்த பக்கம் விஜயாவும் வேறு வக்காலத்துக்கு வராங்க. இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆதாரம் இருக்குது, வேணும்னே என் பக்கத்தில் பழி போடுறீங்களா அப்படிங்கும் போதே வந்து டக்குட்டு ஆதாரம் தானே இந்தா வரும் அப்படின்னு போய் தள்ளி போய் மீனா நின்றுக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து ரோகிணியை கைது பண்ணி கூட கூப்பிட்டு போகிறோம், விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்க ரோகிணி திருன்னு முடிச்சு ஐயோன்னு இருக்கும் போதே டக்குன்னு அண்ணாமலை கிட்டக்கு வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும் போதே வந்து அவர் கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை அங்கிள் நான் சிட்டிக்கிட்ட போய் பேச தான் சொன்னேன் அப்படின்னா, பேச அப்போ நீ தான் சொன்னியா, நான் அடிக்க சொல்லலை பேச தான் சொன்னேன் அப்படின்னா, அப்போ முத்துவோட ஆட்கள் வந்து முத்துவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தபோது ஏன் அமைதியாக இருந்த அப்படின்னு கேட்க இந்த சமயத்தில் மீனாவுமே காண்டாயிட்டு அவங்க வாப்போனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு என்ன எவ்வளோ திமிர் இருக்கும், வேற யாராவது இருந்தால் அவனை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, நான் அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இப்போ அமைதியாக இருக்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பேச விஜயா வேற வந்து ரவுடி ஆனின்னு கேட்க, ஸ்ருதி வேற பெரிய கேங்ஸ்டர் பாஸ் ஆனிங்கன்னு கேட்க, ரவியும் மாற்றி மாற்றி பேசணும். எல்லாரும் பேசினதுக்கப்புறமா இவங்களை வந்து கூட்டு போகிறதுக்கு வராங்க. போலீஸ் விசாரணைக்கு வான்னு கையை பிடிச்சி இழுத்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, வராமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா இந்த பக்கம் கிறிஸ் வேறு வந்து போகாதீங்க ஆன்டி போகாதீங்கிறார். அந்த பதட்டத்தில் கூட ஆன்டின்னு தான் சொல்கிறார், அம்மான்னு சொல்லாமன்னா அந்த பையன் சின்ன வயசுலேயே எவ்வளோ டியூன் ஆயிருக்காரு பாருங்க அவங்க அம்மாவுடைய பொய்களுக்கு. ஸோ கடைசியில் எல்லா பக்கமும் இழுக்க உடனே வந்து இப்போ கடைசியாக மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, மனோஜ் என்ன அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீயும் போடா அப்படின்னா அவங்கள மட்டும் தானே கூப்பிட்டுருக்காங்கிறாரு. ஏய் உன் ஒய்ஃப்டா போடா அப்படின்னு தள்ளி விட்டதுக்கப்புறமா ஜீப்பில் தரதான்னு ஏற்றி இப்போ ரோஹிணியை கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடியே வந்து இந்த பக்கம் மனோஜும் போகிறாரு, இதில் மீனாவும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏமா பெரிய ரவுடியா நீ என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் சும்மா தான் பேசினேன் அப்படின்னா, ரவுடி பயல்கிட்ட உனக்கே நம்ம சகவாசம் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் அங்கே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னா, படித்தாதாண்டா நிறைய க்ரைம் பண்ணுறான் இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வேறு கோவமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து இப்போ வந்து ஒரு மாதிரி கெத்தாக பேசிகிட்டு இருக்கும் போதே முத்து ஒரு மாதிரி நக்கலாக எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. மீனா இந்த ரோஹிணி வந்து அழுது கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க எங்கள் வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே, பாவம் இல்லையாங்க நம்ம மாமா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு மீனா சொல்லும் போது தான் தலையில் விஷம் அப்படின்னு கொட்ட தோணுது, ஏமா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இதுவே எப்படின்னா அடுத்த வாரம் ப்ரீ கேப்னு ஒன்று காமிக்கிறாங்க. இந்த குபேரா படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆனாங்களாங்கிறது தெரியல, ஒரு மாதிரி மனக்கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு இடம்பொருள் நவ் அப்படின்னு நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் சீரியல் மட்டும் இல்லாமல் சினிமா விஷயங்கள், சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி நியூஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் அப்டேட் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.